இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே கூட ஒரு பெண்ணு மீஞ்சூர்ங்கிற பகுதியில சென்னை பக்கத்துல வீட்டுக்குள்ள இருந்து படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை, தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்த பெண்ணை, கல்லூரி மாணவியே, சில நாய்கள் வீட்டிற்குள்ளே புகுந்து சொல்ல ஒண்ணாவதைக்கு கொடூர தாக்குதலை அந்த பெண்மாள் நிகழ்த்தி இருக்கிறான். அவன் யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிச்சு பார்த்தா அந்த நாய்கள் அத்தனை பேருமே கஞ்சா போதையில் இருக்கிறான். அதை இந்த கஞ்சா விற்பனையும் இந்த போதைப் பொருள் விற்பனையும் கள்ளச்சாராய விற்பனையும் இவன் ஆட்சிக்கு வந்த நாள் இருந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு துப்பில்லை. காரணம் என்னன்னா, விக்கிறவனே திமுக காரன். கஞ்சாவை தெருவா தமிழ்நாடு முழுவதும் வித்துக் கொண்டிருக்கிறவனே திமுக காரன் தான். கள்ளச்சாராயம் காட்சி மக்களை கொண்டவா திமுக காரன் தான். நாம இதை தமிழ்நாடு முழுவதும் பேசுறோம். இவன் சரியான ஆளா இருந்தா நம்ம மேல வழக்கு போட்டு போட முடியாது. ஏன்னா வழக்கு போட்டா நீதிமன்றத்தில் இவனுடைய முகத்திரையை கிழி தெரியும். அன்பான மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மரக்காணம் பகுதியில இவனுடைய ஆட்சியில கள்ளச்சாராயம் காட்சி 130க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு போட்டான். எத்தனையோ குழந்தைகள் தாயின் தகப்பனை மிளந்துட்டு கண்ணீர் சிந்து நின்று செய்யா. அந்த கள்ளச்சாராயம் காட்சி வித்தான் பாருங்க, அவனை பிடிச்சாங்க. அவன் பேரு என்னங்க? கள்ளச்சாராயம் காட்சி வித்து அத்தனை உயிரை எடுத்த அந்த பன்னிக்குட்டிக்கு பேரு கண்ணுக்குட்டி. அவன் பேரு என்ன? கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டின்னு பேரு வச்சிருந்த நாய் அது கள்ளச்சாராயம் காட்சி அத்தனை பேர்த்த கொண்டு போட்டான். அவனுடைய வீட்டுக்கு செய்தியாளர்கள் கேமராவோட போறாங்க. போய் பார்த்தா அவனுடைய வீட்டினுடைய வாசலிலேயே ஸ்டாலின் படம் இருக்குது. அங்க இருக்கிற வசந்தம் கார்த்திகேயன் சொல்ற திமுக மாவட்ட செயலாளர் படம் இருக்குது. திமுகவுக்காக தொடர்ந்து வேலை செய்து திமுக காரனுக்கு கமிஷன் கொடுத்து அதனால் கள்ளச்சாராயம் காட்சி கொண்டிருந்தவன் அவன் காட்சிய கள்ளச்சாராயத்தை 130 பேர் செத்து போனான். இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கா? கஞ்சா விற்பனை நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி இருக்கிற போது காலேஜுக்கு போற எல்லா குழந்தைகளையும் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போறான், வசதி இருக்கிற வீட்டுல இருக்கிற தாயின் தகப்பன் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி தந்துட முடியும். வசதி இல்லாத வீட்டுல வர்ற குழந்தைங்க என்னடா பண்ணுன்னு சொல்லி ஒரு லேப்டாப்போட விலை 15,000 ரூபாய். அதிமுக காரன் நெஞ்ச நிமித்தி ஓட்டு கேட்க போகணும். ஏன் தெரியுங்களா? அம்மா ஆட்சியிலையும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலையும் தமிழ்நாடு முழுக்க 55 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். படிக்க போற குழந்தைங்க, காலேஜுக்குள்ள நுழையிற குழந்தைகள நாம லேப்டாப் கொடுத்தோம். இவன் காலேஜ் வாசல்ல நின்று கஞ்சா கொடுக்கிறான். எத்தனை மாணவர்கள், இளைஞர்கள் இங்க நம்ம சேலத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல யூனிஃபார்ம் போட்டுட்டு மாணவனும் மாணவிகளும் கஞ்சாவை போதைப் பொருளை பயன்படுத்துவதை ஒரு தனியார் தொலைக்காட்சி வீடியோவா எடுத்து வெளியே போட்டாங்க. ஆனா காவல்துறை வழக்கு பதிவு இல்லை. 8 லட்சம் தூக்கி பாருங்க காவல்துறை. இந்த 5 வருஷ கால ஸ்டாலினுடைய ஆட்சியில வதைக்கப்படாதவர்கள் எந்த மக்கள், எந்த செக்டார் பீப்புள் பாதிக்கப்படல? எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கான். அன்பான பெரியவங்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்களா? உங்களை கேட்கிறது, ஸ்டாலின் போன தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்க வீட்டுல 2 மாசத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில்லு கணக்கு எடுக்கிறான், நாங்க வந்தா 1 மாசத்துக்கு ஒருக்கா எடுப்போம் சொன்னாரா இல்லையா? மாசத்துக்கு ஒருக்கா எடுத்தா என்ன ஆகுன்னு கேட்டோம். கரண்ட் பில்லு பாதியா குறையும்னா, இந்த பாதிகள் ஆட்சியில பாதியா குறையாட்டி பரவாயில்ல, இன்றைக்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்குது கரண்ட் பில்லு. உண்மையா இல்லைங்களா? எல்லா வரியும் ஏத்தி இருக்கிறா. கரண்ட் பில்லை ஏத்தி இருக்கிறா, வீட்டு வரியை ஏத்தி இருக்கிறா, குடிநீர் கட்டணத்தை ஏத்தி இருக்கிறா, காலிகிட வரி ஏத்தி இருக்கிறா, குப்பைக்கு வரி ஓட்டிருக்கிறா, குடிசைக்கு வரி ஓட்டிருக்கிறா, சகலத்துக்கும் வரி ஏத்தி இருக்கிறா. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி இன்னதும் இல்லாம மக்களை சுரண்டி கொடுத்திருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கலாச்சாரம், எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். நீங்க எந்த கொடுமை எடுத்து பாருங்க, அதுல ஒரு திமுக காரன் மேல இருக்கா. அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டி, சென்னையில் இருக்கிற பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே நுழைந்து ஒரு நாய் அங்கே படிக்கிற மாணவியை சொல்லவே முடியாது, நம்ம மேடையில பேச முடியாத அளவுக்கு ஒரு சித்திரவதை பண்றான். அவன் யாரான்னு புடிச்சு பார்த்தா அவனுடைய போனை வாங்கி போலீஸ் செக் பண்ணா அந்த போன்ல இருந்து போட்டோஸ் எடுக்கிறாங்க. என்ன போட்டோஸ் வருது? அவனோட வீட்டுல ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுவனோட வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற போட்டோ வெளியே வருது. என்னையா சம்பந்தம்? திமுக அமைச்சருக்கும் பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து இந்த மாணவியை நாசம் செய்த அந்த நாய்க்கும் என்ன சம்பந்தம்?
யார் அந்த சார்னு கேட்டு தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடிச்சு. ஏன் சொல்லல? யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கவே இல்லையே. ஏன்? அவன் ஒரே ஒரு குற்றம், அன்னைக்கு மட்டும்தான் குற்றம் பண்ணா, வேறு யாருமே பாதிக்கப்படவில்லைன்னு சொல்லி கேச மூடிட்டான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையில் அந்த குற்றத்திலே இன்வால்வ் ஆயிருந்த யார் அந்த சார் என்பது எனக்கு தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும் எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு அந்த குற்றவாளியினுடைய வீட்டிற்குள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அமைச்சர் நிரந்தரமாக அரசு சாப்பாட்டை சாப்பிட வேண்டிய நிலை வரும், கொண்டே உள்ளபடும். இப்ப அதைத்தான் நம்ம உத்தரவாதமா கொடுத்துட்டு வர்றோம். இவனுடைய ஆட்சி காலத்துல இந்த காலேஜ்ல இந்த பசங்க கையில திணிக்கிற கஞ்சா நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பையன் கையில திணிக்கப்படுறதுக்கு முன்னாடி விழிச்சுக்கணும். இந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அந்த பாதிப்பு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம விழிச்சுக்கணும். விழித்தெழுந்து இந்த குப்பை ஆட்சியை தூக்கி வீசி எறிந்துவிட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்கால ஆட்சியை நிறுவுவதற்கு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டைகளை சின்னத்திலே கொடுக்க வேண்டும். அன்பான பெரியவர்களே, நம்முடைய கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரிசல்ட் தெரியும். அதிமுக தான் வெல்லுது, லட்சம் ஓட்டுல வெல்றோம், ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அண்ணன் அசோக்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போறார். இது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஸ்டாலினுக்கு தெரியும். அதனாலதான் இத்தனை அயோக்கியத்தனமா ஆட்சி பண்ணி போட்டு இங்க உதயசூரியனை போட்டா உததா உழுதுன்னு சொல்லி அழுங்காப்புல காங்கிரஸ் கோத்து விட்டு போயிட்டாரு. காங்கிரஸ்காரன் என்ன பேசினாருன்னு தெரியல, 28 சீட்டை கொடுத்து அவிபாவ தமிழ்நாடு முழுக்க 28 பேரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு எப்படியா கண்டுபிடிச்சு இங்க கிருஷ்ணகிரியில யாரா வேட்பாளரா போடலாம்னு பார்த்தா ஆள் இருந்தா தானே போட முடியும். சரி, கடைசிக்கு ஏற்கனவே எம்பியா இருந்தவர் அவர் இன்னும் கட்சியில தான் இருக்காருன்னு சொல்லி அவரை கொண்டு வந்து போட்டிருக்கார். நாம அண்ணன் செல்லக்குமார் அண்ணன் கிட்ட கேட்கறது 30 வருஷமா வடக்கையும் தெற்கையும் செல்லக்குமார் அண்ணன் நடக்கிறார ஒளி ஒன்னும் செஞ்சதை காணும். 5 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தப்ப அண்ணன் இந்த தொகுதிக்கு பண்ணது ஏதாவது ஒன்ன சொல்லி ஓட்டு கேட்கணும் இல்லையா? அதிமுக காரன் சொல்லும் போது அதிமுக செய்த சாதனைகளை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டியலிடுறோம். எங்க ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு செல்லக்குமார் அவர்கள் எதை சொல்லி வாக்கு கேட்பாரு. இதே செல்லக்குமார் தேர்தல் எண்ணிக்கையில பேசினார், நான் வந்தா ரயில் விடுறேன்னு, இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போறோம்னாரு. பண்ணிட்டாரா? ரயில் நல்ல ரயில் விடுறானுங்க என்ன. அதனால காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், இந்த திமுகவினுடைய பினாமி தான் இந்த காங்கிரஸ். இவனுக்கு வேற ஒன்னும் பெரிய தத்துவம் கோட்பாடு ஒரு அளவும் கிடையாது. தெளிவா நான் சொல்றேன், கருவாடு மீனானாலும் ஆகலாம், காங்கிரஸ் ஒரு நாள் நாடாளாது, முடிஞ்சது. நீங்க ஐசியூல இருக்கும் போது காங்கிரஸ் கொண்டு நிறுத்தினா கூட பாவம்னு பார்க்கலாம், மார்ச்சுரியில் இருக்கிற கட்சியை கொண்டு வந்து நிறுத்திக்கிறான். புரியுதானுங்களா? எத்த பெரிய மருத்துவர் வைத்தியம் பார்த்தாலும் அது வேறாது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் இங்கே சொல்லுகிற செய்தி என்னன்னா, இந்த 5 வருஷ காலம் இவர் நடத்தி இருக்கிற படுமோசமான இந்த ஆட்சிக்கு ஒரு சரியான சவுக்கடி கொடுக்கிற மாதிரி நம்முடைய வாக்குகள் அமையணும். 50,000 வாக்கு லட்சம் வாக்குல வென்றார்கிற வெற்றி செய்தியை நாம் அசோக்குமார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நடைபெற்று நான் இங்க சொல்றேன், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர். அவர் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து முதலமைச்சராக வந்தவர், மீண்டும் முதலமைச்சராக போகிறவர். அவருக்கு 4 ஆண்டு கால ஆட்சி கிடைச்சது. அந்த 4 ஆண்டுல 2 ஆண்டு கொரோனால போயிடுச்சு. மீதி இருந்த 2 ஆண்டுல இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து 70 ஆண்டு காலத்தில் சரித்திரத்தில் எந்த மாநிலத்திலும் யாருமே சாதிக்காததை சாதித்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். எந்த மாநிலத்திலும் யாரும் செய்யல. 70 வருஷமா ஒரே ஆட்சி காலத்துல 2 வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையோடு சேர்த்து கொண்டு வந்தார். 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தார். 7 லா காலேஜ் கொண்டு வந்தார். 5 கால்நடை வளர்ப்பு கல்லூரிகள் கொண்டு வந்தார். 4 வேளாண் பல்கலைக்கழகங்கள் கொண்டு வந்தார். இதுக்கு மேல பாலிடெக்னிக் காலேஜ், பள்ளிக்கூடங்கள் உயர்வு என்று கல்விக்கு இத்தனை செஞ்சார். 2 வருஷம் எடப்பாடியார் செஞ்சு கொடுத்தார். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஸ்டாலின் கிட்ட கேட்கறது என்ன, திமுக காரங்க கிட்ட கேட்கறது என்ன, 11 மெடிக்கல் காலேஜ் எடப்பாடியார் கொண்டு வந்தார்ல. அவரை பார்த்து சாதாரண விவசாயி கிராமத்திலிருந்து வந்தவர் ஆட்சி பண்ண தெரியாதுன்னு பேசுறீங்க ஸ்டாலின். 11 மெடிக்கல் காலேஜ் நாங்க கொண்டு வந்தோம். இந்த 5 வருஷத்துல அதை 12ஆ மாத்திருக்கலாம் இல்லையா? 12ஆவது மாத்திருக்கலாம். ஒரு மெடிக்கல் காலேஜ் அதிகப்படுத்திருக்கலாம் இல்லையே? 5 வருஷம் ஆட்சியில ஒண்ணுமே இல்லையே. என்னதையா சாதனை செஞ்சுன்னு கேட்கிறோம். அட எங்க கிட்ட வரியை போட்டு எல்லா வரியும் ஏத்தி விட்டுட்டேன். நாங்கெல்லாம் நீங்க மில்லு நடத்துறவீங்களா, எங்க ஊர்ல எல்லாம்
இந்த சின்ன சின்ன மில்லு வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் கரண்ட் பில்லு 2500 ரூபாய் பேசிக்கு இருந்தது 17,500 ரூபாய் இன்னைக்கு 17,500 ரூபாய் அநியாயத்துக்கு. எல்லா நிறுவனம் ஏதாவது ஒரு நிறுவனம் இந்த கரண்ட் பில்லை இப்படி கட்டி நடத்த முடியுமா? இந்த சிறு குறு தொழில் ஏதாவது நடத்த முடியுமா? இத்தனை வரிய போட்டு எங்கிட்ட இருந்து வரிய பூரா புடுங்கிட்ட, சரி அதுல உனக்கு வருமானம் அதிகரிச்சு இருக்குது, ரைட். 25,000 கோடி டாஸ்மாக்ல மட்டும் வருமானத்தை அதிகப்படுத்தி இருக்கிற. 25,000 கோடி அதிகமா இருக்கு இந்த 5 வருஷத்துல டாஸ்மாக் வருமானம். சரி அதுலயும் வந்துருச்சு. 6 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறான். எவ்வளவு? 6 லட்சம் கோடி இந்த அரசாங்கம் கடன் வாங்கிக்கிற 5 வருஷத்துல. இத்தனை பணத்தை வாங்கி என்னதான் பண்ண? நாங்க குடிமராமத்து பணிகள் பண்ணோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தார் அந்த எடப்பாடியார், தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தாரு. இத்தனை கல்லூரிகளை கொண்டு வந்தோம். எல்லாம் பண்ணுமடா. நீங்க இத்தனை காசை வச்சு என்னதான் பண்ணீன்னு கேட்டா, கடைசியா ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் ஒன்னதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1000 ரூபாய் கொடுத்தோம். அதை தவிர வேற ஏதாவது சொல்றாரா? எங்க சுத்தினா அதுக்குள்ளேயே வர்றாரு. 1000 ரூபாய் கொடுத்தேன். அட நீ 1000 ரூபாய் கொடுத்தது சரி, 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு மொத்த செலவு 12,000 கோடி. அதுல நீ எத்தனை அடிச்சு வச்சிருக்கிறான்ங்கிறது அடுத்த ஆட்சி வந்த பிறகுதான் தெரியும். ஆனா கணக்குப்படி செலவு 12,000 கோடி. டாஸ்மாக்ல மட்டும் வருமானம் 25,000 கோடி வருஷத்துக்கு அதிகமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன செஞ்ச மீறி இருந்த பணத்தை பூரா? எந்த நலத்திட்டமும் இல்ல. நான் இங்க இத்தனை பேர் நிற்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்துல தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்தாங்க. ஏழை குடும்பத்தில இருந்து வருகிற குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளையும் படிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த பெண் குழந்தைகளை எப்படியாவது படிக்க வச்சு டிகிரி முடிச்சு வந்துட்டாங்கன்னா திருமணத்துக்கு வந்து நிற்கிற போது அவர்கள் அந்த ஏழையின் கழுத்திலும் ஒரு பொட்டு தங்கமாக இருக்கணும்னு சொல்லி தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் நாம் கொடுத்தோம். 2021 அண்ணன் எடப்பாடியார் தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுக்கிற போது 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 22,000 ரூபாய். இன்னைக்கு அந்த 1 பவுனோட விலை என்னங்க? 1,50,000 லட்சம் ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல யாருக்காவது தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? திட்டத்தையே நிறுத்திட்டான். திட்டமே இல்லை. இன்னைக்கு அந்த 1,50,000 லட்சம் ரூபாய்க்கான அந்த 1 பவுன் தங்கம் இருந்துச்சுன்னா அதைய கொண்டு போய் வித்தும் கூட ஒரு 50,000 ரூபாய்க்கு பொட்டி கடை வச்சு ஒரு குடும்பம் பொழைச்சிக்கும். இதுதான் அதிமுக கொடுத்த திட்டங்க. அதிமுக லேப்டாப் கொடுச்சுன்னா அதுல வச்சு படிச்சு குழந்தைங்க முன்னேறி வருவாங்க, வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் இருக்கிறார்கள். அதிமுக கொடுத்த திட்டங்கள். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அந்த ஸ்கூட்டிக்கான மானியம் கொடுத்தது அதிமுக கொண்டு வந்த திட்டம். இலவச வீடுகள் 80,000 வீடுகள், வீடு இல்லாத ஏழைகளுக்கு 80,000 பசுமை இல்லம் கொடுத்து அதிமுக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் கொடுத்தோம். நான் கேட்கிறேன், இத்தனையும் பண்ண பிறகு இத்தனையும் திருடிட்டு எல்லாத்தையும் நிறுத்தி பாலியல் வன்கொடுமைகளை அதிகப்படுத்தி விட்டு கஞ்சாவையும் போதைப் பொருளை அதிகப்படுத்தி விட்டு எல்லாம் திருடிட்டானுங்க. கொடுத்த அத்தனை நலத்திட்டத்தையும் நிறுத்திட்டு எல்லாம் திருடி 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 திருடுறதுக்கே எதுவும் இல்லைங்கிற நிலைமை வந்தோடனே கிட்னி திருடுறான். என்ன திருடுறான்? கிட்னியை திருடுறான். இப்ப தாலிக்கு தங்கம் நம்ம கொடுத்த தங்கத்தை திருடுனா தொலைஞ்சு நாசமா போகுது. அண்ணன் எடப்பாடியார் இப்ப அறிவிச்சிருக்கிறார், மீண்டும் அதிமுகவின் ஆட்சி வருகிறது. வந்தவுடனேயே தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் தொடரும். தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து மணமகனுக்கும் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு சேலை என்று முழுமையா கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காரு. ரைட், நீ திருடிட்ட, நாங்க திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா அது தங்கம் தான். ஆனா கிட்னி எல்லாம் அதிமுக கொடுத்தது இல்லடா, அது ஆண்டவன் கொடுத்தது. நாங்க ஆட்சிக்கு வந்து கிட்னி எல்லாம கட்டி கொடுக்க முடியும்? நீங்க சிரிக்கிறீங்க, நான் சத்தியம் சொல்றேன். ஏழை மக்களை வைத்தியம் பார்க்கிறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கே தெரியாம அறுத்து கிட்னியை எடுத்து அந்த கிட்னியை 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் வித்துருக்கான். இது வித்துட்டான்ங்கிறது யாருக்கு தெரியாது. அவர் ஐயன் ஆத்தெல்லாம் போய் இழந்துட்டு வந்து ஒரு ஐயன் ஒரு 3 மாசம் கழிச்சு என்னடா அல்லையில வலிச்சுட்டே இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வேற டாக்டர் போயிருக்கிறாரு. அங்க போய் பார்த்தா டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எங்கேயோ ஒரு கிட்னி காணும் இருக்காது. அது வரைக்கும் ஐயனுக்கு தெரியாது என்னது கிட்னி காணுமா, இது என்னடா கிரகமா இருக்குது. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோமே, அங்கேயே போலான்ட்டு திரும்பி போனா அங்க ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிற ஆல்ரெடி கிட்னி காணும்ட்டு. எங்க போச்சு கிட்னி? இப்ப கிட்னியை திருடுனுங்கிற விஷயம் இல்ல. கிட்னி திருடுனா அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர், எந்த மருத்துவமனையில கிட்னி திருடப்பட்டதோ அந்த கிட்னி திருட்டு ஆஸ்பத்திரியினுடைய முதலாளி திமுகவோட எம்எல்ஏ. அதுதான் பியூட்டி. அது மட்டும் இல்ல, இப்ப மறுபடியும் சீட் கொடுத்துருக்கான். அவருக்கே சீட் கொடுத்துருக்கான். எப்படி? அவன் தான் நேற்று என்ன பண்ணி இருக்கிறான்னா அங்க ஒரு பிள்ளைவை கொண்டிருக்கிறான்.
அவனுக்கு மறுபடியும் சீட் கொடுத்து மறுபடியும் இப்ப கொலை பண்றான். அது எப்படி நடந்திருக்குது? நாம இப்ப நலத்திட்டங்களை அறிவிக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் தொடர்ச்சியா நலத்திட்டங்களை அறிவிக்கிறார். இந்த நலத்திட்டங்களை பார்த்து பயந்து போயிட்டு இப்ப என்ன பண்றாரு ஸ்டாலின்? கூப்பன் கொடுக்கிறாரு. கொடுக்கிறாருங்களா ஐயா? வீடு வீடா கொண்டு வந்து கூப்பன் கொடுக்கிறான். அந்த கூப்பனே ஒரு டூப்ளிகேட் கூப்பன். அதை கொண்டு போனா எங்காவது ஒரு மளிகை கடையில் கொடுத்து ஒரு அரை கிலோ உப்பு வாங்க முடியுமா? அதுல 8000 வாங்குறது அப்புறம் இருக்கு, ஒண்ணுமே வாங்க முடியாது. எவ்வளவு தைரியம் பாருங்க. கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? கள்ள நோட்டு தான் அடிச்சுட்டு இருந்தானு ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர் ஆயிட்டாங்கன்னு அதை விடுங்க, தொலைஞ்சு போகுது. ஆனா அந்த போலி கூப்பனை கொடுத்து மக்களை ஏமாத்துறான். இப்படி கூப்பன் கொடுத்துட்டு போகையில இந்த மணச்சநல்லூர் தொகுதியில இந்த கிட்னி திருடின ஆஸ்பத்திரி நடத்தின அந்த ஓனர் இருக்கிறான் பாருங்க, அவரு வேட்பாளர் நிக்கிற தொகுதியில இது மாதிரி கொண்டு போய் கூப்பன் கொடுத்து போயிருக்கிறான். அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு புள்ள எனக்கு கூப்பன் கொடுன்னு கேட்டுக்கிறான். அந்த புள்ள நினைச்சிருச்சு பாவு இது உண்மையான கூப்பன் அட்டாக்குது, எங்கேயோ கொடுத்தாதான் கிடைக்குன்னு கேட்டுக்குது. கொடுக்க முடியாதுன்னு சாதி பேர சொல்லி இவனுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாதுன்ட்டான். அந்த புள்ள கேட்டுட்டு இவனுக்கு கொடுக்க போனவனுங்க அந்த புள்ளைய துணிய பிடிச்சி இழுத்து அந்த புள்ளை சொல்ல முன்னாள் சித்திரவதை பண்ணியிருக்க சீமார் எடுத்து அடிச்சிருக்கிறான். அந்த புள்ள மனம் நொந்து போய் தன் கணவனிடம் சொல்லி அழுது விட்டு அன்றைக்கு இரவு தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்டாள். செத்தே போச்சு புள்ள. இப்ப கைது பண்ணிருக்கான். 6 திமுக காரனை கைது பண்ணிருக்கான். இப்ப நாம கேட்கறது என்ன? ஏண்டா கிட்னி திருடுன போதுமா அவனை விட்டுட்டீங்க? இப்ப பிள்ளைய போய் உள்ள ஒரு தொகுதிக்குள்ள போய் கொலை பண்றான். வேட்பாளரா இருக்கும்போது கொலை பண்றான்னு இவன் நாளைக்கு ஜெயிச்சு வந்தா என்ன வேலை பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்களுக்கு மறுபடியும் வாக்களிக்கலாமாங்கிறத அன்பு மக்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது தெளிவாக பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் வந்து அம்மா கொடுத்த வாக்குறுதி, அந்த எடப்பாடியாரோட வாக்குறுதி. கட்டாயம் நாம் நிறைவேற்றுவோம் அந்த வாக்குறுதிகளை. இவனை மாதிரி 505 வாக்குறுதி அடிச்சு கொடுத்துட்டு போய் கடைசியில் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், நாம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஏற்கனவே 21,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடியார் ஆட்சியில் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணும், 21,000 கோடி தள்ளுபடி பண்ணும். இப்ப அண்ணன் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார், ஆட்சிக்கு வந்தவுடனேயே விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும், மொத்தமா விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் அறிவிச்சிருக்கார். அதே போல படிக்கிற மாணவர்கள் வாங்கி இருக்கிற கல்வி கடன், எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்கிற அறிவிப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த சாலையோர கடையில் வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் வாங்கி இருக்கிற கடன், வங்கி கடன் ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள், கை கால் முடியாதவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, சக்கர வண்டியில எல்லாம் வர்றாங்க பாருங்க, அவங்க கடன் வாங்கி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கடனை நான் முழுமையாக ரத்து செய்வேன் அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. அதுதான்டா அம்மாவோட கட்சி, அதுதான்டா அதிமுக, அதுதான்டா கடைசி மனிதனையும் நேசிக்கிற கட்சி. இந்த நாட்டுல எல்லா இடத்திலும் ஒடுக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கிற மனிதர்களையும் நேசிக்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்கார். அதோட நல்ல சில திட்டங்களையும் அறிவிச்சிருக்கிறார். ஸ்டாலின் இந்த 5 வருஷமா புழுகுன்னு புழுகி 1000 ரூபாய் கொடுக்கிற 1000 ரூபாய் கொடுக்கிறேன் அண்ணன் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அதிமுக ஆட்சி அமைஞ்சொன்ன மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. ஜூன் மாதம் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மகளிருக்கும், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற ஒரு பேரறிவிப்பு அந்த எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். அதோடு நிக்கல, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை அந்த எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே போல அந்த எடப்பாடியார் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இவனுடைய ஆட்சி காலத்துல குடிநீர் வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம், காலியிட வரி, குப்பைக்கு வரி, இப்படி வரியா போட்டு மக்களை சுரண்டிட்டான். மக்களிடமிருந்து சுரண்டப்பட்ட இந்த பணத்தை மீண்டும் மக்களிடமே கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியார் நினைக்கிறார். அதற்கு என்ன செய்வது? அதற்கான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். வேறொன்றும் இல்லை, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் மாதத்திலேயே, ஜூன் மாதத்திலேயே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் அதிமுக அறிவிச்சுட்டு வரும்போதுதான் பயந்து நடுங்கிறான். அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கிற வரைக்கும் காசு இல்லைன்னாரு ஸ்டாலின். நம்ம செவிலியர்கள் நர்ஸுக போராடினாங்க, காசு இல்லைன்னாரு. போக்குவரத்து ஊழியர்கள் போராடினாங்க, காசு இல்லைன்னாரு. சுகாதார பணியாளர்கள் போராடினாங்க, காசு இல்லைன்னாரு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடினாங்க, காசு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அண்ணன் எடப்பாடியார் இந்த அறிவிப்புகளை கொடுத்த உடனேயே காலையில் வந்துச்சு பார்த்தா 5000 ரூபாய் போட்டிருக்காரு அக்கௌண்ட்ல. டம்முன்னு நம்ம வீட்லயும் கூட அம்மா எல்லாம் சில பேர் நினைச்சிட்டாங்க 5000 ரூபாய் ஸ்டாலின் போட்டிருக்காருன்னு. இல்லவே இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அடிச்ச அடியில அக்கௌண்ட்ல ஏறின பணம் அந்த பணம். அதிமுக கார அடிச்சாருன்னா அடி எப்படி இருக்குங்கிறத அண்ணன் எடப்பாடியார் காட்டிட்டு இருக்கிறார்.
இப்ப எதுக்கு 5000 போட்டேன்னா 3000 ரூபாய் அட்வான்ஸா நாம நிறுத்திடுவோமா அந்த 1000 ரூபாய் கொடுக்க சொன்னதே நாங்க தாண்டா, வாங்கி கொடுத்ததே நாங்க தாண்டா. 28 மாசம் ஸ்டாலின் கொடுக்கவே இல்லை. அதிமுக எம்எல்ஏ எல்லாம் போராடிதாயா அதை வாங்கினோம், நாங்க ஏன் நிறுத்த போறோம்? அது போக 2000 போட்டாரு. அது எதுக்குறான்னு கேட்டா அதுதான் வியத்தகு உண்மை. கருணாநிதியினுடைய மகனுக்கு எவ்வளவு கருணை இருக்கிறது என்பதை காட்டுகிற வகையிலே வெயிலுக்கு 2000 போட்டிருக்கானே. வெயில் அடிக்கும்ல, மே மாசம் வெயில் அடிக்கும், அதனால ஒரு 2000 வச்சுக்கோங்க. மே மாசமான வெயில் அடிக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கருணாநிதி மகனுக்கு 72 வயசு ஆயிருக்கு. போன வருஷம் மே மாசம் எல்லாம் குழுக்குழுன்னு இருந்துச்சா? அப்ப ஏமாத்துறான். என் அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும், தேர்தல் வந்துருச்சுங்கிறங்காட்டி இந்த வருஷம் இப்படி எல்லாம் கொடுக்கறது மூலமா மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறான். அதுக்கு நாம் பலியாயிடக்கூடாது. அண்ணன் எடப்பாடியார் பார்த்தாரு, ஓ வெயில் அடிக்குதுன்னு சொல்லி தேர்தல் வருஷத்துல மட்டும் உனக்கு தெரியுது, நீ 2000 கொடுத்து இந்த மக்களை ஏமாத்த பாக்குறியா? அதிமுக என்றைக்குமே நிரந்தர தீர்வை கொடுக்கிற இயக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே எல்லா வருஷம் தானே வெயில் அடிக்குது, எந்த கோடைக்காலம் வந்தாலும் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் இருப்பதற்காக ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இலவசமாக குளிர் சாதன பெட்டி கொடுக்கிறோம், பிரிட்ஜ் கொடுக்கிறோம் அறிவிப்பை கொடுத்திருக்க. அப்ப இதெல்லாம் இவனுடைய ஆட்சிக்கு எதிரான இந்த மனநிலை, மக்களின் மனநிலையை இவன் காசு கொடுத்து மாத்திர அந்த திட்டத்திலிருந்து மக்களை காக்கிறதுக்காக செஞ்ச வேலை. எனவே அன்பு மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நாம இந்த 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தலில் நம்ம தொகுதி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை தமிழ்நாடு முழுவதும் கட்டி வளர்க்கிற முக்கிய தலைவர்களிலே மிக முக்கியமான தலைவர் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் இந்த மண்ணிலே நடைபெறுகிறார். அவர் கண்காணிப்பில் இருக்கிற தொகுதி. அசோக்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சாதாரண எளிமையான ஒரு மனிதர். யாரு கூடயும் சாதாரண யாரு வேணா பார்த்து பேசிடலாம். சென்னைக்கெல்லாம் வருகிற போது நாங்க சட்டமன்றத்துக்கெல்லாம் நாங்க பத்திரிகையாளர்களாக அங்க போய் உட்காருவோம், சட்டமன்றத்துல எங்க பாக்குறதுக்காக உட்காருவோம். அப்படி எல்லாம் வர்ற போது சாதாரணமா ரொம்ப டவுன் டு எர்த் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, யாரு கூட வேணாலும் எளிமையாக பேசுவார், எதுனாலும் மக்கள் நல பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் இங்கே வேட்பாளராக நிற்கிறார். 10 குறைக்கு அந்த பக்கம் கையை போட்டு வச்சிருக்கிறான். உதயசூரியனை போட்டாலே உதச்சு அனுப்பியிருப்போம், கையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிற உடச்சுதான் எனக்கு போறேன் தருவேன். எழுதி வச்சுக்கோங்க, 23ஆம் தேதி நாம கொடுக்கிற வாக்குகள் காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரோடு மண்ணோடும் இந்த தொகுதியில இருந்து பிடுங்கி வருகும், திமுகவை தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தும். அன்பு மக்கள், நீங்க அதை யோசிச்சு பார்த்து வாக்களிக்கணும். கடைசியா சொல்லிட்டே இருக்கிறது ஒண்ணு என்னன்னா, எங்க கூட்டணி பலமா இருக்குதுங்கிறான், துணிகிட்டு இருக்கிறான். சரிதானுங்களா? காங்கிரஸ்காரர் யாருக்கு திமுக காரர் ஓட்டு போட போறது இல்ல, திமுக காரருக்கு காங்கிரஸ்காரர் ஓட்டு போட போறது இல்ல. என்ன 2 பேருக்கு அந்த அளவுக்கு நட்பு உறவு மேம்பட்டு கிடக்குது. கடைசி நாள் வரைக்கும் எந்த பக்கம் கூட்டணின்னு தெரியல. எல்லா கூட்டணி கட்சி அப்படிதான் இருக்குது. இன்னொரு அம்மா புதுசா போய் சேர்ந்து இருக்கிறாங்க. ஓட்டை விழுந்த கப்பல்ல ஓடி போய் அவசரமா ஏறி இருக்குது அந்த அம்மா. மூழ்கி போற கப்பல்ல கூட்டணியை எப்படி பேசினான்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்க எல்லாம் பாத்தீங்க, எல்லாரும் டிவியில பார்த்தோம்ல கூட்டணி பேசின லட்சணத்தை. நம்ம ஊர்ல இருக்குதான் தெரியல. எங்க ஊர்ல இந்த ஆட்டு சந்தை வரும், இப்படி துண்டை போட்டுக்குவான், 2 பேர் கையை உள்ளுட்டுக்குவான். பாத்துக்கிறீங்களா? எத்தனை விரல பிடிக்கிறானோ அத்தனை. அப்படித்தான் கூட்டணியே பேசினாங்க. அப்படி கூட்டணி பேசிட்டா காங்கிரஸ் கட்சி மிரட்டிட்டான், இங்க எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னா அங்க போயிருந்தான். அங்க பெரிய எனக்கு சீட் கொடுத்து பூரா ஜெயிச்சு வர்ற மாதிரி மிரட்டுறதுதான். மிரட்டி விட்டாச்சு, கொடுத்துட்டான் 28 சீட்டை. அதனால எல்லா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கட்சி இருக்குது, எந்த கட்சிக்கு ஓட்டு இல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை ஓட்டு இருக்குதுங்க? அதிமுக காரர் ஒருத்தர் கவுன்சிலருக்கு நின்று வாங்குற ஓட்டை கூட சட்டமன்ற தொகுதி மொத்தமா வாங்க மாட்டாங்க, காங்கிரஸ்காரன் தனியா நின்னா. அதான் காங்கிரஸ் போல இங்க. உண்மையா இல்லைங்களா? வெளிப்படையா பேசுவோம், என்ன போய் மறைக்கிறதுன்னு இருக்குது. அதாவது போய் தோல் ஏத்திட்டு வந்து இங்க இறக்கி விட்டு நாங்க ஜெயிப்போம். எங்க ஜெயிப்பு? நீ கொளத்தூர்லயே ஸ்டாலின் தோக்குறாரு இந்த தேர்தல். நீ எழுதி வச்சுக்கோங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உதயநிதி சேப்பாக்கத்துல தோல்வி அடைகிறாரு. அப்புறம் செல்லகுமார் தூக்கிட்டு வந்துட்டு எங்க நடக்கிறது இல்ல, ஒண்ணும் வாய்ப்பு இல்ல. என்ன உறுதியா நாம தான் வெற்றி கிடைக்கிறோம். நம்முடைய கூட்டணி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்த்து அவன் மீண்டும் சொன்னா, நீங்க கூட்டணி அமைக்கல, உங்களுக்கு கூட்டணியே இல்லைன்னு 2.5 வருஷமா சொல்லிட்டு இருந்தான். நாம் தெளிவா இப்ப சொல்றோம், எவன் ஒருவன் யுத்தம் வந்த பிறகு யுத்த களத்திலே நின்று தெளிவாக வாழ் சுழட்டுகிறானோ அவன் தான் சுத்த வீரன். எங்கள் எடப்பாடியார் சுத்த வீரன். தேர்தல் வருகிற போது சரியான கூட்டணியை அமைத்திருக்கிறார். 3 முறை இந்தியாவிலே 3 முறை வெற்றி பெற்று இந்தியாவின் புகழை இன்றைக்கு உலக அளவிலே உயர்த்தி கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே நிற்கிற பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டிலே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் போன்ற அந்த தலைவர்களால் இந்த கட்சி வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சி இன்றைக்கு நம்மோடு வலுவாக நிற்கிறது.
பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்ம அங்க பிரதமர் கொடுத்த எந்த நலத்திட்டத்தையும் நீங்க நிறைவேற்றல, புழுகிட்டே முடிச்சுட்டு 5 வருஷத்தை எங்களுக்கு ஒத்துழைக்கல, எங்களுக்கு பணம் கொடுக்கல, எங்களுக்கு ஒத்துழைக்கல, எங்களுக்கு பணம், இதே நான் தான் 5 வருஷமா இப்படியே முடிச்சுட்டான். இப்ப நாம சொல்றோம் தொழில் வளம் பெருகணும்னா மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிறது, மாநிலத்திலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமையவிருக்கிறது. அங்க மத்திய அரசினுடைய அத்தனை நலத்திட்டங்களையும் நம்மால் இங்க நிறைவேற்ற முடியும். கல்வி தரத்தை உயர்த்த முடியும், வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்த முடியும், தொழில் நிறுவனங்களை கொண்டு வர முடியும். இதெல்லாம் 5 ஆண்டு காலமா மத்திய அரசு இங்கே எவ்வளவோ தொகையை கொடுத்த போதும் அதையெல்லாம் செயல்படுத்தாமையே வச்சுட்டு ஏமாத்திட்டு போய் பேசிட்டு போயிட்டான். எனவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு வலுவா நிக்குது. அதே மாதிரி இந்த கூட்டணி அமைந்த நாளிலே இருந்து போற்றுவதற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சுழன்று சுழன்று பிரச்சாரம் பண்றார். இன்றைக்கு கூட டாக்டருடைய பிரச்சாரத்தை கேட்டோம், அடேங்கப்பா கேள்வி கணைகளால் தொலைக்கிறார். அவர் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் வைக்கிற அந்த அறிவுபூர்வமான வாதத்திற்கு எந்த கும்பனாலும் பதில் சொல்ல முடியாது திமுக கூட்டணியில். அப்படி அவ்வளவு அற்புதமான தேர்தல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு இன்றைக்கு வலுவாக நிற்கிறது. அதே போல அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வரவே மாட்டார்னு பேசிட்டு இருந்தான். அண்ணன் டிடிவி ஒரே அடி அடிச்சார். எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன முரண்பாடுகள்ரா, எங்களுக்கு ஒற்றை நோக்கம் தான் இருக்கிறது, அது திமுகவை தமிழ்நாட்டின் அரசியலிலே இருந்து அப்புறப்படுத்த விட வேண்டும் என்ற நோக்கம் சொன்னார், அடிச்சார். அண்ணன் இன்னைக்கு டிடிவி அவர்கள் தலைமையிலே நிற்கின்ற அமமுக நம்மோடு வலுவாக நிற்கிறது. அதே போல ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல் பாரிவேந்தர் அவர்கள் தலைமையிலே இருக்கிற IJK, அதே போல சென்னையில வெட்டி கொண்டாம் பாருங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். வெட்டி கொலவண்ணம் யாரு அப்படின்னா எடுத்து பார்த்தோம்னா இவன் தான் மாட்டுவான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவன் பூரா. அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய மனைவியை தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிற கூலிப்படைகளினுடைய அராஜகத்தின் எதிர் சின்னமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு திருவிக நகர்ல சீட்டு கொடுத்து அவங்க இரட்டை இலை சின்னத்திலே போடுகிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி இரட்டை இலை சின்னத்திலே நிற்கிறார்கள். பெரிய வெற்றி அடைய போறோம். இத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒரே நோக்கத்துல நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். அதனால மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறோம். நான் உங்களிடம் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, 23ஆம் தேதி தயவு கூர்ந்து 7 மணிக்கெல்லாம் பூத்துக்கு போயிருங்க. வெய்யத்தால போலாம், மழைகளை வருது, நீங்க போகாம விட்டுறாதீங்க. 3 மணிக்கு போலான்னு நினைச்சீங்கன்னா 11 மணிக்கு ஓட்ட போட்டு போயிடுவான். அவனால செய்ய முடிஞ்சதெல்லாம் நீ ஒண்ணு அது மட்டும் தான் செய்ய முடியும், ஓட்ட திருடுவான். அதுக்கு விட்டுறாதீங்க. சரியா 7 மணிக்கு பூத்துக்கு போய் நில்லுங்க. 8 மணி 8:30 70% ஓட்ட பதிவு பண்ணிடணும். 8 மணி 8:30 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே கிருஷ்ணகிரி தொகுதியில இரட்டை இலை சின்னத்திலே அண்ணன் அசோக்குமார் வென்றார் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி செய்தியை நாம் பதிவு செய்ய தயாராயிரணும். அன்பான மக்கள், அதே மாதிரி நாம தான் எடுத்து சொல்லணும். இந்த டிவி ஊடகங்களை பல ஊடகங்களை விலைக்கு வாங்கி நாசம் பண்ணிட்டான். அவன் யாருமே சொல்ல மாட்டான். அவன் இன்னைக்கு கூட டிவிக்கார என்ன பேசிட்டு இருக்கிறான், தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு பாதிக்கப்படுமா? ஒரு எதவும் பாதிக்கப்படாது, தெளிவா சொல்லியாச்சு. மத்திய அரசும் சொல்லிடுச்சு, எல்லாரும் சொல்லியாச்சு. ஆனா இப்ப தேர்தலில் டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக, திசை திருப்பதற்காக என்னங்கிறான், தொகுதி மறுவரையில் என்ன பேசிட்டு இருக்கிறார் ஸ்டாலின். அவர் என்ன பேசுறாரு யாருக்கும் புரியாது, எப்பவுமே புரியாது, இப்பவும் புரியல. அதே மாதிரி மகளிர் பங்கு பெறுகிற மகளிர் சட்டமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள 33% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் முயற்சிக்கிறார். அதற்கான மசோதாவை கொண்டு வருகிறார். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ஆண் பெண்களினுடைய பங்களிப்பு அரசியலில் இருக்க வேண்டும், 33% அவங்க வரணுங்கிறார். இவன் அங்க உட்காந்து ஓட்டு போட மாட்டோங்கிறான். இங்க வந்தா பெண்ணுரிமைன்னு பேசுறான். பூரா ஃப்ராடுங்க, பூரா ஃப்ராடு. கத்தி கத்தி நாங்களே எங்களுக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஆனாலும் வேற வழி இல்லை. இன்னொரு 5 நாள் இருக்குது. 5 நாள் நாங்க கத்தி செத்தாலும் பரவாயில்ல, இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த வேலை செய்யறோம். இந்த கருணாநிதியின் குடும்பத்தை தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துங்கள், இந்த நாடு நல்லா இருக்கும். அதனை இப்படிதான் போன உள்ளாட்சி தேர்தலில் கத்தி கதறி எல்லாம் கேட்டு தொண்டை தண்ணி வந்த கத்தி கதறி கேட்டோம். பெண்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் ஆமாங்க மன்ற ஆட்சி மோசமான ஆட்சிங்க, கண்டிப்பா ரெட்டலையில போடுறோம். நாங்க கடைசி நாள் என்ன பண்ணா தெரியுங்களா, நம்ம ஊர்ல பண்ணான்னு தெரியலீங்கண்ணா, எங்க ஊர் கோயம்புத்தூர்ல கடைசி 2 நாள் நைட்டோட நைட்டா கொண்டு போய் வீடு வீட கொலுசு கொடுத்துட்டானுங்க. கொலுசு நம்ம அம்மா எல்லாம் பார்த்துட்டு கிரகத்தை என்னடா மோசமானவன் தான் தப்பானவன் தான், ஆனா வெள்ளி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொடுத்துட்டானே, உனக்கு இவனுக்கு ஓட்டு போடாம என்றா பண்றதுன்னு சொல்லி போட்டு விட்டு அந்த கொலுசுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருந்தான். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு போட்டி எடுத்து சாயந்தரம் வண்டியில ஏத்துவாங்க இல்லைங்க, வண்டியில ஏத்துற வரைக்கும் கொலுசு வெள்ளையாவே இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், நீங்க மேல நம்பிக்கையினா கோயம்புத்தூர்ல ஆராய்ச்சி போன் பண்ணி கேளுங்க, சத்தியம் சொல்றேன். அந்த பொட்டியை எடுத்து வண்டியில ஏத்தி விட்டாச்சு, கொலுசு கற்கருன்னு ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் நகைக்கடைக்கு எடுத்துட்டு போறான். நகைக்கடையில 30 ரூபாய் அந்த கொலுசுக்கு. 30 ரூபாய் கொலுசு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்து இப்ப எப்படி போடி கூப்பன் கொடுத்துட்டு இருக்கிற அதே மாதிரிதான் இந்த ஒரு 20 வயசு ஆயிருக்கு அந்த கூப்பன் அடிக்கிறதுக்கு.
10 பைசா 20 பைசா இருக்கு. அதே மாதிரி கொடுத்து அங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சு வந்த உடனே தண்ணி வரி ஏத்துறா, வீட்டு வரி ஏத்துறா, கட்டட வரி ஏத்துறா, சகல வரியும் ஏற்றி விட்டா. இந்த 30 ரூபாய்க்கு காசு போட்டு கோட்டை விட்டோம். அதனால நான் சொல்றேன், நம்ம வீட்டுல இருக்கிற தாய்மார்களிடம் எல்லாம் எடுத்து சொல்லுங்க, தயவு கூர்ந்து இவன் பண்ணுவா, இது மாதிரி பண்ணுவா, ஏதோ அண்டா கிண்டாவெல்லாம் தூக்கிட்டு வருவார் செல்லக்குமார். நீங்க சொல்லிருங்க, போதும் போது ஒரு பீரியட் எம்பியா இருந்து பூரா சாதிச்சு கிழிச்சது போது, தயவு செய்து போய் வீட்டுல ஓய்வெடுங்கள் அண்ணன் செல்லக்குமார் அவர்களே என்பதை சொல்லிவிட்டு, அன்பான பெரியவர்கள், நம்முடைய ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் அண்ணன் அசோக்குமார் அவர்கள். தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல சாதாரணமா எல்லா மக்களோடும் பழகுகிற மனிதர். அதே மாதிரி நலத்திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வருவதிலே முன்னணியிலே நிற்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் வெற்றி பெற்று வர வேண்டும். ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக அவர் நடைபோடுகிற போது, இந்த மண்ணில் இருந்து அண்ணன் KPM மீண்டும் அவர் அமைச்சராக நடைபோடுகிற அந்த நாள் வருகிற போது, உண்மையிலேயே நம்முடைய மண்ணினுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். நான் நிறைய செய்திகளை பேசணும், கிருஷ்ணகிரியில தான் பேசணும், வேற வேற பாயிண்ட்ல அடுத்தடுத்து பேசுவோம். நாளைக்கு வேப்பனகல்லிலும் இந்த செய்திகளை சொல்லணும். இங்கிருந்து தாங்க தொடங்குச்சு 41 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆக்கி அண்ணன் எடப்பாடியார் போட்ட அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கையெழுத்து கிருஷ்ணகிரியிலும் தாங்க தொடங்குச்சு. கிருஷ்ணகிரியில தருமபுரியில இருக்கிற அந்த கல்லூரிகளை அதுல 18,000 20,000 ஃபீஸ் வருதுன்னு நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர் KP அன்பழகன் அமைச்சரா இருந்து போய் சொன்ன போது, அந்த 2 காலேஜ் மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் ஆக்கலாம்னு கேட்டார் அண்ணன். ஆனா எடப்பாடி என்ன சொன்னாங்க, மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது? 41 காலேஜ் இருக்குது, 41 கவர்மெண்ட் காலேஜ் ஆக்குன்னு சொல்லி ஒரே கையெழுத்துல 20,000 ரூபாய் ஃபீஸ் 1000 ரூபாய் ஆக்குனாருங்க. அவரை பார்த்து இன்னைக்கும் கேலியும் கிண்டலும் பேசி தெரியுறா. விவசாய குடும்பத்திலிருந்து வந்தார், இவருக்கு என்ன தெரியும் கேட்கிறார். நான் கேட்கிற, விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அந்த மனிதன் தாண்டா இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார். நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் யாராவது ஒருவர் சாதனை சொல்லி ஓட்டு கேளுங்க. திமுக வாய்ப்பில்லை. எனவே இவர்களை பத்தி பேசினா நம்ம பேசிட்டே போயிட்டு இருக்கணும். அன்பான பெரியவர்கள், நீங்களும் களத்திலே போய் வாக்குகளை சேகரிக்கிற அந்த பணியில இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் களத்துக்கு போங்க, மக்களிடம் எடுத்து சொல்லுங்க, நம்முடைய சாதனைகளை சொல்லுங்க. இந்த திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற இந்த கஞ்சா புழக்கம், போதைப் பொருள் புழக்கம், இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைக, இதையெல்லாம் எடுத்து சொல்லுங்க. நம்ம மேல போட்டிருக்கு இவ்வளவு வரிகள், இந்த அரசாங்கம் வாங்கிக்கிற கடன், இவனுக்கு அடிச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளைகளை எடுத்து சொல்லுங்க. எந்த பணியுமே செய்யல, எந்த சாலையும் போடல, எந்த இடத்துலயும் ஒரு பாலம் கட்டி இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்ல. தொழில் தொடங்கலான்னு வந்த நிறுவனங்கள் கிட்ட எல்லாம் லஞ்சம் கேட்டு கமிஷன் கேட்டு அவன் பூரா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிட்டு இருக்குது தொழில் நிறுவனம் பூரா. இந்த நிலைமை நான் உங்களுக்கு கடைசியா சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். இனி ஒரு முறை திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ வாக்களிக்கிறதும் ஒண்ணுதான், நம்மளுக்கு நம்மளே வாய்க்கரிசி போட்டுக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. அதனால தெளிவா மக்களிடம் எடுத்து சொல்லி நம்முடைய வாக்குகளை எல்லாம் இரட்டைகளை சின்னத்திலே தாருங்கள். நம்மிலிருந்து வந்த முதல்வர், நம்மிலிருந்து நம் குடும்பத்திலே இருந்து வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகட்டும். நம் துயர் தெரிந்த மனிதன் இந்த துயர்களை களைய பணியாற்றுவார். அவர் தலைமையிலே தமிழ்நாடு சிறக்கும். அதற்கு நீங்கள் வழிகொடுங்கள். இரட்டைகளை சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் அசோக்குமார் அவர்களை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்